மீஷோவில் வந்து கொஞ்சம் பாக்ஸஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா ஃப்ரிட்ஜு சைடில் இருக்கிற அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மசாலா டப்பாலாம் அப்படியே வைக்காமல் மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஹனுமான் சாலிசா படிக்கும்போது 11 டேஸ் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவுமே செஞ்சுருக்கல. ஸோ இன்னைக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகி 2 டேஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் எக்காச்சும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எக் பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு எக் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியில் எப்படின்னா வீக்லி 7 டேஸில் தேர்ஸ்டே மட்டும் விட்டு மிச்சம் எல்லா நாளும் அட்லீஸ்ட் எக்காச்சும் சாப்பிட்ருவோம். டெய்லி நான்வெஜ் 3 டைம் சாப்பிட்டாலும் போர் அடிக்காது. பட் அந்த ஒரு ரொட்டீன் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னா என்னால் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னாலேயும் முடியும் அப்படின்னு இந்த 11 டேஸ் தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அவ்வளோ கிரேவிங்ஸும் எனக்கு வரல. அந்த சாமி கும்பிடும்போது அவ்வளோ கிரேவிங்ஸ் கூட இருக்கல, நான்வெஜ் கிரேவிங்ஸு. எல்லாமே நம்மளால இது முடியாது அது முடியாது நம்ம நினைப்போம் அவ்வளோதான். ஆனால் எல்லாமே நம்மளால முடியும். நம்ம மனசு வைக்கணும், நம்ம நினைக்கணும். ஸோ இதான் என்னோட vlog.